வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு தனி மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட சாஸ்திரம் அல்ல. பல ஆயிரக்கணக்கான அறிவாளிகளாக இருக்கிறவங்க, மேதையாக இருக்கிறவங்க, ஞானிகளாக இருக்கிறவங்க, தவத்தில் ஈடுபட்டவங்க, தன்னுடைய ஆன்ம பலத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான சூட்சமமான சாஸ்திரம். அதனால் நூற்றுக்கணக்கான ஜோதிட முறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஜெயமணி மகரிஷி, பராச்சரர், பிருகு மாமுனிவர், புலிப்பாணி இப்படிப்பட்ட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட விஷயத்தையும் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தாலும் கூட இந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் ஒற்றுமையாக தான் செயல்பட்டுருக்காங்க. ஆதிபத்தியம், காரகத்துவம் இது மாதிரி விஷயங்களில் பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் யாரும் பிரிஞ்சு செயல்படுறது கிடையாது. அப்போது இந்த காரகத்துவம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் முதன்மையானது. காரகத்துவம்னா என்ன அப்படின்னா, இதனுள் இது இருந்து இயக்குகிறது அல்லது செயல்படுகிறது. அப்போ சூரியன்னா அதுக்கு ஒரு காரகத்துவம், சந்திரன்னா அதுக்கு ஒரு காரகத்துவம், செவ்வாய்னா அதுக்கு ஒரு காரகத்துவம். அப்போ நவ கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரகத்துவத்தை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ராகு கேதுக்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கிறனால காரகத்துவம் கொடுக்கப்பட கிடையாது. இருந்தாலும் ஒரு சில முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜடக்காரகத்துவத்திலே அப்படி தான், தனிப்பட்ட காரகத்துவங்கள் கிடையாது. அது அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த காரகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் முதன்மையாக ஒரு தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும், செல்வ செழிப்பான வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனைவி பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா காரகத்துவம் அப்படின்னா சூரியன்னா தந்தைன்னு அர்த்தம், சந்திரன்னா தாயின்னு அர்த்தம், செவ்வாய்னா சகோதரன் அர்த்தம், புதன்னா மாமான்னு அர்த்தம், சுக்கிரன்னா மனைவின்னு அர்த்தம், அதே போல் சனின்னா கர்மான்னு அர்த்தம், மூதாதையர்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு காரகத்துவம் ஒரு கிரகத்திற்கு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துடலாங்க. முதன்மையாக பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் இதில் 2 காரகத்துவம் இருக்குது. ஒன்று உயிர் காரகத்துவம், இரண்டாவது சூட்சும காரகத்துவம், மூன்றாவது ஜட காரகத்துவம். இந்த 3 விஷயத்தில் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். உயிர் காரகத்துவத்தையும் பார்க்க போகிறோம், சூட்சும காரகத்துவத்தையும் பார்க்க போகிறோம். அப்போ சூரியன்னா யார் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னா தந்தை. இது உயிர் காரகத்துவம். சூட்சும காரகத்துவம் கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுறது சூட்சமம். இந்த சூட்சம காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆன்ம காரகன். ஆன்ம காரகன். ஆன்மாவை கண்ணில் பார்க்க முடியாது. ஆன்ம காரகன், ஆன்ம பலத்தை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது. அதற்கடுத்து சந்திரன். சந்திரன்னா மாதுர் காரகன். சூரியன்னா பிதா காரகன், சந்திரன்னா மாதுர் காரகன். இந்த சந்திரனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மனோகாரகன். மனதையும் கண்ணில் பார்க்க முடியாது. அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாய் சகோதர காரகன். சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய்க்கு சூட்சும காரகத்துவம் என்னென்னா தைரியம், வீரம், பராக்கிரமம். அப்போ ஒரு மனிதனோட தைரியம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும், வீரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேரடியாக முடியாது. அதற்கடுத்து புதன். ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் அலிகிரகம், மாமா காரகத்துவம், சூட்சும காரகத்துவம், புத்தி, அறிவு. இந்த புதன் வளர்த்துருக்கவங்க தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, தத்துவியலாளராக இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, ஜோதிடர்களாக இருக்கிறவங்க, பன்முகத்திறமை இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கவங்க, அதே மாதிரி கலை சார்ந்த துறைகளில் திரைக்கதை வசனம் எழுதுகிறவங்க, புத்திசாலித்தனம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும்
புதன் ரொம்ப வளர்த்துருக்கும். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். குரு, இந்த குருவுக்கு பெயர் என்னென்னா குழந்தை. இந்த குரு தனகாரகன்னு பேர். குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா குருவை பார்க்கணும். பணம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எந்த வழியில் சம்பாதிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த குரு வச்சு தான் பார்க்க முடியும். இவருக்கு சூட்சும காரகத்துவம் அந்தஸ்து. அந்தஸ்து. சூரியனை பொறுத்தவரை கௌரவம், குருவை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து. ஒரு புகழ் எந்த அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை பார்க்கணும். கௌரவம் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனை பார்க்கணும். அதற்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன்னா உலகத்தில் எல்லா விதமான சுகம். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினம், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். சில பேர் செவ்வாய் தான் ஆண் கிரகத்தை கொடுத்துருப்பாங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பெண் கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையானவே சுக்கிரன் கணவன் மற்றும் மனைவி எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனைவி குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தாம்பத்திய உறவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுப்பார் அப்படின்னா உலகத்தில் சுகம், அனைத்து சுகத்தையும் கொடுக்குறவர். தாம்பத்தியம்னு போடக்கூடாது, சுகம். இந்த சுக்கிரன் வெண்பட்டு நிறத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ அறுசுவை உணவுக்கும் வெண்மையாக இருக்கக்கூடிய உப்பு தேவைப்படுது. ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் 1 லட்ச ரூபா செல்ஃபோனு, 1 லட்ச ரூபா பணம், 30 ரூபா டைரி மில்க் சாக்லேட் வச்சிங்கன்னா சாக்லேட்டாக இருக்கும். இந்த சுக்கிரனுக்கு மறுபெயர் வெண்மை நிறமாகக்கூடிய அத்தனை பொருளும். அப்போ வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய உப்பு, சர்க்கரை, மனிதனோட விந்தணுக்கள். ஒரு பெண்ணுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பூவை கொடுத்தீங்கன்னோட மல்லிகைப்பூ தான் ரொம்ப விரும்புவாங்க. அதற்கான காரணம் சுக்கிரனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் கிடைக்குது. இந்த சுக்கிரன் அதீதமான முறையில் கேரளாவில் விழுகிறதுனால தான் அங்கே பெண்கள் ஜாஸ்தி பிறக்கிறாங்க. 64 கலைகளும் கற்றுட்ருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மரங்களை பொறுத்த வரைக்கும் ரப்பர் மரங்கள், வெண்மையான மரங்கள் ஜாஸ்தி இருக்குது. மரங்கள் வெண்மை கிடையாது, அந்த ரப்பர் மரத்தில் ரப்பர் பால் வெண்மை நிறத்தில் ஜாஸ்தி கிடச்சிட்ருக்கு. அப்போ சுக்கிரன்னா கவர்ச்சி. அதனால தான் கவர்ச்சியான மாநிலம் அப்படின்னா கேரளான்னு சொல்கிறாங்க. பெண்கள் ஜாஸ்தி பிறந்திருக்கிறாங்க, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிக்கு காரணம் எடுத்தா. ஒரு 25 வயசு பையன்கிட்ட போய் 20 லட்ச ரூபா பைக் வேணுமா, 21 வயசு பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டால் 21 வயசு பொண்ணு தான் எதிர்பாலின ஈர்ப்பை தான் கேட்பாங்க. காரணம் என்னென்னா சிறுவையிலிருந்து பைக்கை அவர் தொட்டு பார்த்துருக்கிறார், ஓட்டி பார்த்துருக்கிறார், அதை பற்றி தெரியும். இதுவரைக்கும் என்னன்னே தெரியாத மனதுக்கு பிடிவிடாத விஷயத்தை மட்டுமே மனம் விரும்பும். அதனால் சுக்கிரனை எதிர்பாலினம், சுக்கிரனா மனைவி, சுக்கிரனா கணவர். அப்போ அந்த சுக்கிரனை பொறுத்த வரையும் பணத்தை செலவு பண்ணுறது சுக்கிரன், பணத்தை வர வைக்கிறது குரு. இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மறைந்து சுகத்தை தரக்கூடியவர். 4 செவத்துக்குள்ளே தான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியும். நகையை பத்திரப்படுத்தி வச்சு தான் குளிக்க போக முடியும். பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சு தான் எண்ண முடியும். அறுசுவை உணவுக்கும் உப்பு தேவை, சுவையான பொருளுக்கு சக்கரை தேவை. இது எல்லாமே சுக்கிரனுடைய அம்சம். அப்போ உலகத்தில் எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனால் தாம்பத்திய சுகம், இல்வாழ்க்கை, எதிர்பாலின ஈர்ப்பு இதெல்லாம் தவறாக போய்விடும். அதற்கடுத்து சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சனி ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நேரம் தந்தை, தாய், சகோதரர், மாமா, குழந்தை, மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சார்ந்து இருக்கவங்கள பார்த்தோம். இது முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன். கர்ம வினை. இந்த கர்ம வினையை யாருமே பார்க்க முடியாது. அதற்கடுத்து ராகு. இந்த ராகு பொறுத்த வரைக்கும் தகப்பன் வர்க்க வழி. அவங்களோட முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வர்க்க வழி. கேதுவை பொறுத்த வரைக்கும் தாய் வர்க்க வழி. இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீதமான நம்பிக்கை.
இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் சூட்சும காரகத்துவம் என்ன அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி வருது அப்படின்னா அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், குருட்டுத்தனமாக நம்பிக்கை கொடுக்கறது ராகு. ஆமானுஷ்யமான விஷயங்களை பல பேர் நம்பி பணத்தை ஏமாறுறதுக்கான காரணம் இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை வேறு, இந்த நம்பிக்கை வேறு. அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் மெஜிஷியன் நம்புறது, மேஜிக்கு நம்புறது, மாந்திரிக தாந்திரிகத்தை நம்புறது, பூஜை புனஸ்காரத்தை நம்புறது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை அப்படிங்கிறது குருட்டு நம்பிக்கை. அத்தனை விஷயத்தையும் சொல்லலாம், அதெல்லாம் ராகு தான். ராகுவை பொறுத்த வரைக்கும் அது மூட நம்பிக்கையும் சேர்த்துக்கும். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்புறது, எந்த விஷயமா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயத்த, சூட்சமமான ஆமானுஷ்யமான விஷயங்களை, மாந்திரிகம் தாந்திரிக விஷயத்தை பரிபூர்ணமாக நம்புறது. லாட்ரி சீட்டில் எனக்கு பணம் விழுகுமா, லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறதுக்கு நான் என்ன செய்கிறது, குதிரை ரேஸ் பந்தயத்தில் நான் பணம் விழுகிறதுக்கு நான் என்ன செய்கிறது, பூஜை புனஸ்காரம் பண்ண என் வாழ்க்கையில் அபரிமிதமான பணம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ப வைக்கிறது ராகு. இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், சூட்சுமம், ஆன்மீகம். அப்போ பாருங்கள், சூரியனை பொறுத்த வரைக்கும் உயிர் காரகத்துவம் தந்தை, சூட்சும காரகத்துவம் ஆன்ம காரகன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தாய், சூட்சும காரகத்துவம் மனோகாரகன், மனம், எண்ணம், சிந்தனை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகோதர காரகன், சூட்சும காரகத்துவம் பார்த்தீங்கன்னா தைரியம், வீரம், பராக்கிரமம், இது எல்லாமே. புதனை பொறுத்த வரைக்கும் மாமா காரகத்துவம், புத்தி, அறிவு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ், நரம்பு எல்லாமே. குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தை காரகத்துவம், அந்தஸ்து கொடுக்குறவர், சமுதாயத்தில் புகழை கொடுக்குறவர். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனைவி காரகத்துவம் அல்லது கணவன் காரகத்துவம், சுகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லக்ஸுரி லைஃப், எல்லா லைஃப்பையும் கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து சுக்கிரன். சனி, முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிர் காரகத்துவத்தில் போட்டிருக்கிறோம். கர்ம வினை, நம்முடைய பூர்வ புண்ணிய கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராகு, தகப்பன் வர்க்க வழி, முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லப்படுது. சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நம்பிக்கை, எல்லா விதமான நம்பிக்கையும் சூட்சும காரகத்துவத்தில் கொடுப்பார். கேது, தாய் வர்க்க வழியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம், ஞானம், முக்கியமாக ஞானக்காரகன்னு பேர். இதற்கு பேர் ஞானம். இவருக்கு பேர் போதை, போக கிரகம், போகம். அப்போ முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவத்தை கொடுத்துருக்காங்க. காரகத்துவம்னா இது நூல் இது இருந்து செயல்படுகிறதுன்னு பேர். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாயினா சகோதரன், புதன்னா மாமா, குருனா குழந்தை, சுக்கிரன்னா மனைவி அல்லது கணவன், எதிர்பாலினம், சனினா முன்னோர்கள். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கிறனால நேரடியாக காரகத்துவம் கொடுக்க கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தகப்பன் வர்க்க வழியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் தாய் வர்க்க வழியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது உயிர் காரகத்துவம். சூட்சம காரகத்துவம், சூரியன் ஒரு ஆன்ம காரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் தைரியம், வீரம், பராக்கிரமத்தை கொடுக்குறவர், புதன் புத்திசாலித்தனம், அறிவை கொடுக்கக்கூடிய நபர். நரம்புகள் மூலயமா நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே பிளானட் யாருன்னா புதன் தான், புத்திகாரகன். குருவை பொறுத்த வரைக்கும் தன கிரகம், அந்தஸ்து, புகழ், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். குரு ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் செல்வ செழிப்பு, அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். குருனா தங்கம், அந்த தங்கத்தை ஆபரணமாக மாற்றி பெண்கள் போட்டு அழகு பார்க்க வைக்கிறவர் சுக்கிரன். இயல்பாகவே ஆண்கிற கிரகம் செவ்வாய் இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது சுக்கிரனை மட்டும்தான் பார்க்கணும். 7ஆம் பாவம், 7ஆம் பாவக அதிபதி ப்ளஸ் சுக்கிரன், இந்த மூணையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்பாலின ஈர்ப்பு, எதிர்பாலின வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்தபடியாக சனி கர்மகாரகன். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவ புண்ணியங்களை செஞ்சுட்டு இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம், எதை நோக்கி பயணப்பட்டுருக்குறோம், எதை நோக்கி நம்ம போனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், பிறவா நிலையை எழுத முடியும், இப்படிப்பட்ட விஷயத்தை உணர்த்துறவர் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி. ராகு போத கிரகம், போக கிரகம், போக காரகன். சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி, சீட்டாட்டம்,
ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன், இதன் மூலயமா அபரிமிதமான பணத்தை சம்பாதிக்க வைக்கிறவர் ராகு. அடுத்தவங்க பணத்தை தன் பணமாக பாவிக்க வைக்கிறவர் ராகு. பிறர் சொத்தை அபகரிக்க வைக்கிறவர் ராகு. ராகுவை பொறுத்த வரைக்கும் போத கிரகம், போக கிரகம். கேது ஞானக்காரகன். ஆன்மீகம், இதிகாசம், புராணம் இது மாதிரி நம்பிக்கைகள் மூலயமா நேர்மறையான எண்ணத்தின் மூலயமா வழிகாட்டி வாழ்க்கையில் பிறவா நிலை எட்டு செல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பிளானட். மனிதனை இந்த பூமியில் எல்லாமே மாயை அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரே கிரகம் ஞான கிரகம் கேது மட்டும்தான். அப்போது உயிர் காரகத்துவத்தை பார்த்தாச்சு, சூட்சம காரகத்துவத்தை பார்த்தாச்சு, ஜட காரகத்துவம் ஒவ்வொரு கிரகத்திற்குமே கிட்டத்தட்ட தனித்தனி வீடியோ போட்டால் தான் புரியும். அப்படிங்கிறதுனால ஜட காரகத்துவத்தை இதில் சொல்ல கிடையாது. ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் நம்மளுக்கு ஜோதிடத்தை கொடுத்தாலும் கூட இந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் அத்தனை பேர் ஒற்றுமையாக தான் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. சூரியன்னா எல்லாருமே தந்தைன்னு எடுத்துக்கிட்டாங்க, சந்திரனா தாயின்னு எடுத்துக்கிட்டாங்க, சூரியன் ஆன்மக்காரகன்னு எடுத்துட்டாங்க, சந்திரனா மனோகாரகன்னு எடுத்துட்டாங்க. அப்போது ஜோதிடத்தில் என்னதான் பல பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ஒத்ததிர்வோடு இயங்க தான் செயல்பட்டுருக்கான். அதுக்கான காரணம் பிரபஞ்சம் மட்டும்தான். பிரபஞ்சம் ஒரு மனிதன் மூலயமா அந்த பூமியில் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் மூலயமா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானித்து கொடுக்கறதுனால ஜோதிட சாஸ்திரம் பழம்பெரும் சாஸ்திரமாக இருந்தாலும் கூட மகா நுணுக்கமான நுட்பமான, அதே நேரத்தில் ஜோதிடங்கிறது நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய சாஸ்திரமே தவிர எதையும் மாற்றக்கூடிய சாஸ்திரம் அல்ல, திருத்தி அமைக்கக்கூடிய சாஸ்திரம் அல்ல. இதை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 2, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 3, அடிப்படை ஜோதிடம் பார்ட் 4 இது அடுத்தடுத்த தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் கூட தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கும் பொழுது எளிமையாக உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே ஆய்வு செய்ய முடியும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம்.